நீங்க என்ன திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்து போய் ஏமாந்தீங்க சொல்லுங்க. 25 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு சார். Okay. 57 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தது கிடையாது. இன்ன வரைக்கும் எங்கேயும் என்ன அழைச்சின்னு போனதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 1/4 சவரம் தங்க நகை கூட நான் போட்டது கிடையாது. ஏமாற்றம் தான் எனக்கு. என் பிள்ளைங்களா தான் இன்னைக்கு நான் முன்னேற்ற இந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்கிறேன் சார். பையன் வந்திருக்காரா? பையன் வந்திருக்கிறார் சார். அப்பா வந்து தினக்கூலி சார். 15 வருஷத்துல இருந்து பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அக்கா வந்து பிகாம் முடிச்சாங்க. அண்ணன் பிஏ ஹிஸ்ட்ரி, நான் வந்து பிசிஏ. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து 3 பேரும் வந்து பிரைவேட் காலேஜ் தான் படிக்க வச்சது யாரு? அப்பா. ஸோ அந்த மனுஷன் டெய்லியும் தினக்கூலிக்கு ஓடுனதால தான் எங்களை படிக்க வச்சாரு. ஸோ அந்த டைம்ல இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து 3 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். நானும் கூட பாடுபட்டு நானும் ரோட்டு வேலைக்கு போவேன். எல்லா வேலையும் நான் செய்வேன் சார். கலைக்கு போயிருக்கேன். எல்லாரும் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் சார். நான் இல்லைன்னு சொல்லல. அதனால இல்ல, அப்பாவையும் இல்ல அவங்க கேள்வி என்னன்னா, பிள்ளைங்களாம் படிக்க வச்சாரு, நல்லா வளர்த்தாரு, மனைவியாக என்னுடைய சந்தோஷத்தை அவர் நிறைவேற்றலைங்கிறதான் கல்யாணத்துல சொல்றாங்க. சார் 57 வயசுல இன்ன வரைக்கும் கல்யாண நாளுன்னு ஒரு கேக் வெட்டது கிடையாது சார். நான் சார் எவ்வளோ பேர் வெட்டும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு சார். என்னை படிக்க வச்சிருந்தா இவங்க இந்த அளவுக்கு என்னை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க சார். வீட்டுக்காரன்னு ஏமாந்துருக்க மாட்டேன் சார். நான் உங்க அம்மா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, ஒரு நாள் கூட என்ன சினிமா கூட்டு போனதில்ல, எங்க வெளியில கூட்டு போனதில்ல, பசங்களை படிக்க வச்சாரே தவிர ஹோட்டல் கூட்டு போய் கூட சாப்பிடலன்னு சொல்றாங்களேப்பா. இது உங்க அப்பாட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? காலையில கூட டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தாரு சார். ஹோட்டல் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. இது இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இதை மாத்திக்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட? நான் நல்ல கோயிலுக்கு தான் சார் கூட்டின்னு போக சொல்லி கேட்பேன். சார் அவரை சினிமா கூட்டு போங்க, ஹோட்டல் கூட்டு போங்க, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. தம்பி கேக் வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு. சார் கண்டிப்பா சார் உங்களையும் இன்வைட் பண்றோம் சார். என்ன இன்வைட் பண்றீங்களா? சந்தோஷம். சொல்லுங்கம்மா, என்ன ஏமாற்றம்? உங்களை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சார். அதனால ஆரி பிரதரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாரமாக நான் வா தமிழாவாக்கு போகணும்னு கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஆனால் அனுப்பலை. நேற்று தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒருவேளை அவர் முன்னாடியே பர்மிஷன் கொடுத்துருந்தா நான் அந்த சைடு உட்காந்துருப்பேன் சார். ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கேன் இங்கே வர்றதுக்கு. என்னங்க பழிய தூக்கி என் மேல போட்டீங்க கடைசியில? நான் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணவங்களை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நம்மளோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது பொய் சார். 2012 ஜஸ்ட் எனக்கு 2 மார்க்கில் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமில் விட்டுட்டேன் சார். இப்போ 20 மார்க் பின்னாடி போய் நிற்கிறேன் சார். ஏன்னா அவங்க நல்லா தான் வச்சுக்கிறாங்க, அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது சார். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு நிறைவேறல. இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்கூல் டேஸ்லாம் நான் நல்லா விளையாடுவேன். இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து உண்டியல் இப்போ சொன்னாங்க இல்லையா, பாடி ஷேமிங் சொன்னாங்களா, அது என் வீட்டில் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த ஷோக்கு வந்து ஒரு ஃப்ராகோ இல்லை சுடிதாரோ போட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கல. அடிப்படை என்னன்னா, ஒவ்வொரு விமனுமே அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மதிக்கப்படும் போது அந்த ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். அப்போ வந்து எல்லாமே மகிழ்ச்சியா தான் போகும். கஷ்டமான இடத்துக்கு நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லைங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த இடத்துல. மேரேஜ்னு சொன்னாலே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா கண்டிப்பா எல்லா பெண்களும் நாங்க அந்த சைடு வந்து உட்கார்ந்துக்கிறோம். இங்க நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்ல. சொல்ல வரேன் கேக்குறேன். உங்க வாழ்க்கையில நடந்த ஏமாற்றத்தை என்னன்னு சொல்லுங்க. ஒரு நார்மலான ஏமாற்றம் எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு மறுபடியும் வரா அப்படின்னா, நீ என்ன இங்க இவ்வளவு நாள் உட்காந்துட்டு இருக்க, நீ உங்க வீட்டுக்கு கிளம்பலையா? நம்ம நாத்தனார், தம்பி, அப்பா, அம்மா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது ஒரு மெயினான ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. மேரேஜ் வந்து வீட்டில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, தனி கொடுத்துனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த வார்த்தை அவங்க கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்தது, ஒரு இடியே விழுந்த மாதிரி இருந்தது. சரி போக செட் ஆகிடும், அவங்கள மைண்டு மாற்றிடலாம் அப்படின்னு. எங்கள் அம்மா, நானே, எங்கள் அப்பா 3 பேர் தான், சொந்த வீடு. ஏதாவது ஒரு குறை, உங்கள் அம்மா வந்து அது பண்ண மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க, அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க துணி என் துணி மட்டும் தான் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் துணி வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உன் வீட்டு வேலைக்காரியா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நான் வேலைக்காரி இல்லை, வேலைக்காரினா நீ வந்து வேலைக்காரி வச்சுக்கோ, வேணும்னா வந்து தனியாக வாழு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வீட்டில் இல்லாதப்போ அப்பப்போ சொல்லி காட்டினாங்க போல். அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க 2 பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி பிரச்சனை போயிருக்கு. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை அவங்க அம்மா வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், மாமியார் எனக்கு வந்து எப்படி சொன்னால் வெல்கம் பண்ணாமல் ஒரு மாதிரி ஹேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசி என் ஒய்ஃப் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன உங்கள் அம்மா ஒரு மாதிரியா பண்ணுறாங்கன்னா, ஆமாம் உனக்கு மரியாதை வேறு தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அந்த தனி கொடுத்தன போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது உங்கள் மனைவிட்ட சொன்னீங்களா, எனக்கு தனி கொடுத்த போக விருப்பம் இல்லைன்னு முதல் இரவுல சொன்னீங்களா? சார் ஆசைப்பட்டு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டியிருக்கேன். அதுவும் சிமெண்ட் ஷீட் வீடு தான், சரிங்களா? எங்கள் சிமெண்ட் ஷீட் வீட்டில் யாருன்னா தர்மாக்கோல் போட்டு ஏசி போடுவாங்களா சார்?
எங்கள் அப்பா எனக்காக போட்டார் சார். என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த மாமனா சார் அப்படி நினைப்பாங்க சொல்லுங்கள். எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்லேயே எனக்கு வந்து அவங்களே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணி செகண்ட் மேரேஜ்லேயும் என்னன்னா மாமியார் மருமகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார்.